ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் 1.7 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். இன் எ இயர் எ ஹோல்சேல் பேப்பர் ஃபார்ம் சோல்டு 6,25,600 நோட்புக்ஸ் அவுட் ஆஃப் 7,15,000 நோட்புக்ஸ். Find the number of notebooks left and sold. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக கொஸ்டினை ஒரு 5 times ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, ரீட் பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. 1 or 2 times நல்லா ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். இன் எ இயர் ஒரு ஆண்டில், எ ஹோல்சேல் பேப்பர் ஃபார்ம் ஒரு காகித தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் 6,25,600 நோட்புக்ஸ், மொத்த டோட்டல் நோட்புக்ஸ் எவ்வளோனா 7 lakh அவுட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா, அப்போனா இதுதான் டோட்டல். 7,50,000 தான் டோட்டல் நோட்புக்ஸ். அதில் 6,25,600 நோட்புக்ஸ் என்னது பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் லெஃப்ட் அண்ட் சோல்டு. மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ நோட்புக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 100 ஒரு 200 கையில் ஒரு பென் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி ஏதோ ஒரு கடையில் 200 பென் இருக்குது. அந்த பென்னில் 100 விற்றுருக்காங்க. மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் என்ன செய்வீங்க, இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ பேலன்ஸ் 100 பென்னு இருக்கும், அப்படி தானே. 200லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 100. அதே கான்செப்டு தான் இங்கேயும். அப்போ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இது எழுத தெரியணும். நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இன் த ஸ்டோர், ஒரு ஸ்டோரில் எத்தனை நோட் புக்ஸ் இருக்கான், 7,50,000 இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் நோட் புக் சோல்டு, அதில் விற்பனை செய்தது நோட் புக் எவ்வளோனா 6,25,600. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விற்பனை ஆகாத நோட் புக்கோட எண்ணிக்கை கிடச்சிரும். சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 7,50,000 6,25,600 மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 0 0. 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் என்ன தான், 0 தான், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 0 0 தான் இருக்குது, மறுபடியும் 0 தான். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியுமானா, எப்படி முடியும், முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருந்து ஒன்று பாரோ பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 0 தானே இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒன்று கொடுத்தா தான் இது என்னவாகும், 10 ஆகும், அப்படி தானே. அப்போ இங்கேருந்து ஒன்று, இதிலேருந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா இது 9 ஆயிரும், இங்கே இருக்கிறது 10 ஆயிரும். அப்போ 10ல் 6 போச்சுன்னா என்னது, 4. பேலன்ஸ் மேலே 9 இருக்குது, 9ல் 5 போச்சுன்னா 4. இது நான் நல்லாவே எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், 0 ஆயிரும். இதில் 0 மைனஸ் பண்ணால் 0. 0லேருந்து 6 போகாது, அதனால் இதிலேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணோம்னா 0 என்னவாகும், 10 ஆயிரும். இங்கே இதிலேருந்து ஒன்று கொடுத்த உடனே இங்கே 10 இருந்திருக்கும். இப்போ இங்கேருந்து ஒன்று கொடுத்த 10 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 9 ஆயிருக்கும், இங்கே 4 ஆயிருக்கும். அப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4, 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, 7ல் 6 போனால் 1. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1,24,400.
இதுதான் உங்களுக்கு விற்காத நோட்புக்கோட எண்ணிக்கை. அவ்வளோதான் இந்த சம். Thank you students.